சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. புதிய கட்சியை தொடங்கிய ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் தற்பொழுது அனுமதியும் பெற்றுவிட்டார், பதிவும் செய்துவிட்டார். புதிய கட்சியின் பெயர் எம்ஜிஆர் அண்ணா முன்னேற்ற கழகம். இந்த கட்சியின் புதிய சின்னமாக பலா சின்னத்தை தேர்வு செய்திருப்பதாக தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்துள்ளார். அதற்கான ப்ராசஸிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து 2022ஆம் ஆண்டு நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அறிவிக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார். தற்பொழுது வரை நீதிமன்றத்தில் விசாரணையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதும் அதிமுகவின் தொடர் தோல்விற்கு எடப்பாடிதான் காரணம். சட்டவிரோதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் என்று பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்தாலும் தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் பொதுச் செயலாளராக நீடித்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது பாஜகவும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது. தற்பொழுது நீதிமன்றத்தை நாடினால் இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என்ற காரணத்தினால் அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொண்டர்களும் நிர்வாகிகளும் தனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது ஓபிஎஸ் அவர்களுக்கும் தென் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றாகவே தெரியும். ஏனென்றால் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டார். 2வது இடத்தில் வெற்றியும் அடைந்தார். ஏனென்றால் 1வது இடம் திமுக தான், எப்படியும் நமக்கு தெரியும். ஆனால் அதிமுகவின் ஓட்டுக்கள் எங்கு விழுந்துள்ளது என்று பார்க்கும் பொழுது ஓபிஎஸ்ஸிற்குத்தான் அதிமுகவின் ஓட்டுக்கள் விழுந்துள்ளதை நம்மால் பார்க்க முடிந்தது. மேலும் ஓபிஎஸ்ஸை தோற்கடிப்பதற்காக 10ற்கும் மேற்பட்ட ஓபிஎஸ் என்ற பெயரை கொண்ட பன்னீர்செல்வம் என்ற பெயரை கொண்ட வேட்பாளர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்தில் இறக்கினார். அப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் 2வது இடமும் அதிமுகவின் வேட்பாளர் 3வது இடமும் வரவழைத்தார் ஓபிஎஸ் அவர்கள். தற்பொழுது புதிய கட்சியை ஆரம்பித்தது சுயநலத்திற்காக கிடையாது. உண்மையான தொண்டர்கள், உண்மையான நிர்வாகிகள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வழியிலும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களது வழியிலும் அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக இந்த கட்சியை ஆயுதமாக வைத்து தொடங்கியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் தற்பொழுது பாஜகவின் கூட்டணியில்தான் இருப்பதாகவும் ஓபிஎஸ் அவர்கள் இந்த புதிய கட்சியின் தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் இன்னும் குறுகிய காலத்தில் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கியது சரிதானா அல்லது எடப்பாடியிடம் மன்னிப்பு கேட்டு அதிமுகவில் இணைவதுதான் சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.